Hi and welcome back to my channel. Hope everybody are doing good. இன்னைக்கு simple South Indian meals and breakfast combo recipes. Pre-preparation vegetables எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ண சௌச்சௌ, அது கூட்டுக்கு வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்புக்கு. புளிக்குழம்புக்கு தேங்காய், கசகசா, சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கூட்டுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் தண்ணியில் பெரிய லெமன் சைஸ் 1.5 லெமன் சேர்த்த அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சுக்கலாம். கூட்டுக்கு கடலைப்பருப்பு முதல்லே ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லா குழஞ்சி வேணும்னா ஒரு 5 to 6 விசில்ஸ், இல்லை கொஞ்சம் முழுசாக வேணும் பட் வெந்திருக்கணும் அப்படின்னா ஒரு 4 விசில் வேக வச்சா சரியாக வரும். ஃபஸ்ட்டு புளிக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், சோம்பு, வெந்தயம் அதை சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா ஒரு ஃபுல் வெங்காயத்தில் நான் 3 ரெசிபீஸ்க்குமே எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று சேமியா உப்புமா, கொஞ்சம் கூட்டுக்கு, மிச்சம் இருக்கிறதுலாம் குழம்புக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துட்டேன். சேர்த்த உடனே வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகணும். கலர் வந்து லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை கொஞ்சம் நல்லா லென்த்தியாக கட் பண்ணியிருக்கேன். புளிக்குழம்புக்கு அந்த காய் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்னதாக சாம்பாருக்கு போட்ட மாதிரி போட்டோன்னா புளியோட டேஸ்ட்டு வந்து அந்த வெண்டைக்காயில் ஜாஸ்தியாக இறங்கியிருக்கும். இந்த டிப்ஸ் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இப்போ வெண்டைக்காய் வதங்கிருச்சு. கரைச்ச புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். டைரெக்டாக கையை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த எண்ணெயில் பட்டு தண்ணி நம்ம கையில் தெரிச்சிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டர், தட் இஸ் புளி தண்ணியை ஃபஸ்ட்டு சும்மா சாய்ச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய குவான்டிட்டி இருக்கிறப்போ இந்த மாதிரி பிக் சைஸ் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ கரைச்சி விட்ட புளியில் 2 கிளாஸ் தண்ணி மறுபடியும் சேர்த்து நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ குழம்போட திக்னஸ் போக போக தான் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வர்றப்பயே நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ தட் இந்த பச்சை வாசமும் நல்லா அடங்கிடும். 3 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் இன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வீட்டில் குழம்புத்தூள் தனியாகவே அரைச்சி வச்சுருப்பாங்க. அது இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் இந்த டைமில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் எந்த சில்லி பவுடர், தனியாத்தூள் தனியாக சேர்க்காம வெறும் குழம்புத்தூள் மட்டுமே சேர்த்து பண்ணுற புளிக்குழம்பும் நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் அரைச்சி நான் சேர்த்துட்டேன். இப்போ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தனால 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நான் வந்து மேலாப்பில் தூவி விட்டுருக்கேன். தாளிக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள். நல்லா கொதிக்கிறப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு சிம் மோட்லே வச்சிடலாம். ஸோ குழம்பு தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி மேலே வந்து எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அடுத்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொடி மாஸ், கேரட் பொரியல், நான்வெஜ்ஜாக இருந்தால் எக் ரெசிபீஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பாயில்டு எக் தான் பசங்களுக்கும் ஃபேமிலிக்கும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பருப்போட கட் பண்ண சௌச்சௌ காய் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி, அது நல்லா குக் ஆகிறதுக்கு. ஸோ இதே வந்து நம்ம கடாயில் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் மசாலாவும் சேர்த்தாச்சு. உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் வெந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சுருந்தாலோ இல்லை அதிக விசில் விட்டாலோ காய் ரொம்ப குழஞ்சி வந்துடும். ஸோ சௌச்சௌ ரெடி ஆகிடுச்சு, தனியாக இறக்கி வச்சுட்டேன். இன்னொரு கடாயில் சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு எண்ணெயில் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தாளிப்பில் கொஞ்சமாக எடுத்து சௌச்சௌ கூட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். 3 கிளாஸ் தண்ணி, 1.5 பங்கு சேமியா வாங்கினது ப்ரீ ரோஸ்டட், அதனால் டேரெக்டாக தான் சேர்க்க போகிறேன், தனியாக வறுக்கலை. ஸோ இந்த மாதிரி ப்ரீ ரோஸ்டட் சேமியா வாங்கி வச்சுக்கிறது சம்டைம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயாசம் பண்ணுறோம் இல்லை இந்த மாதிரி அவசரமாக உப்புமா பண்ணுறோனாலும் ஈஸியாக இருக்குது. கொதிக்கிற தண்ணியில் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பாயில் வந்து கொதிக்கிற டைமில் சேமியாவையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். சேமியா உப்புமா என் பசங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. ரைஸ் புளிக்குழம்பு இருந்தால் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். இப்போ சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உப்புமா கூட சாப்பிட நாட்டு சக்கரை நல்லாயிருக்கும். இப்போ காய் வெந்துருச்சு. மறுபடியும் ஸ்டவ்வை லேசாக ஒரு சிம் மோடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு
இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காய தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் தேங்காயோட அளவு இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் போல். ஸோ இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். Hope you like my video. Thank you and happy food.